எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து ஸ்கேம் முக்கியமா நடக்கிறது வந்து என்ன அப்படின்னு ஒரு மேலோட்டமா பார்ப்போம். ரொம்ப டெக்னிக்கலா போனா போஸ் இந்த ட்ரேடிங் பத்தி தெரியாதவங்களுக்கு குழப்பம். அதாவது ஃபாரெக்ஸ் நம்ம ஏமாறுறது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு பொய்யான விஷயத்த உண்மை நம்ம நம்ப வச்சு நம்ம அதுல இருந்து நமக்கு எந்த ஒரு காரணமும் தெரியாம போறதுனால நம்ம ஏமாந்து போயிடுவோம். இது ஏன் என்ன நடக்குது அது மாதிரி ஃபாரெக்ஸ்ல வந்து ரொம்ப மேஜரா நடக்கக்கூடிய ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரேடிங் பொறுத்தவரை ஏ புக் பி புக்னு சொல்லுவாங்க. ஏ புக்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து ட்ரூ ஈஸியன் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க பேங்கிங் மூலியமாவே நடக்கும். நம்ம ஒரு ட்ரேடு பை பண்றோமோ செல் பண்றோமோ அது முழுக்க முழுக்க பேங்கிங் கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம ப்ராஃபிட் பண்ணா பேங்க் கொடுக்கும், லாஸ் பண்ணாலும் நமக்கு பணம் போனதுதான். அது எல்லாமே ஒரு ஃபுல் செட்டப்ல பேங்க் மூலியமா நடக்கக்கூடிய விஷயம். பி புக்ங்கிறது வந்து நம்ம எந்த புரோக்கரேஜ்ல பண்றோமோ அந்த புரோக்கரேஜ் அந்த பேங்க்கு போகக்கூடிய இதை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே சர்வருக்குள்ளே சுத்த விட்டுருவாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் நம்ம அக்கௌண்ட்ல லாஸ் பண்ண விட்டுரும். நம்மள வந்து நிறைய மேனிபுலேட்டிங் பண்ணும். மேனிபுலேட்டிங்னா வந்து நம்ம போடாத போட்ட மாதிரி காமிக்கும், நமக்கு வந்து மார்க்கெட் கேண்டில் தகுந்த மாதிரி மாத்திக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அந்த பி புக்ல பண்ணோம். அது ஒரு சாஃப்ட்வேர், ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர். அதாவது சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏ புக்குங்கிறது வந்து நம்ம பேங்க் நடத்தக்கூடிய விஷயங்கள். அதுதான் ட்ரேட் பண்ணா நம்ம வின்னோ லூஸோ அதை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏ புக்ல பண்றதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம ஒரு புரோக்கரேஜுக்குள்ள போறோம் அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதை நம்ம செக் பண்ணிக்கணும். இன்னொன்று நம்ம போடுற ஆர்டர் வந்து அந்த பேங்க் அதாவது அவங்க ஒரு லிக்விட் ப்ரொவைடர் வச்சிருப்பாங்க, ஒரு பேனல் வச்சிருப்பாங்க. அந்த பேனல் அந்த ஆர்டர் விசிபிள் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம தைரியமா பண்ணலாம். எல்லா கம்பெனியுமே பெரிய பெரிய கம்பெனி முதல் கொண்டுமே ஏ புக் பி புக் எல்லாருமே வச்சிருப்பாங்க. நம்ம பண்ற ட்ரேடிங் வந்து ஏ புக்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமா அதை நல்லா கத்துக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு நல்ல ஒரு அவேர்னஸா போகலாம். நம்மளோட ட்ரேடிங்கோட ஸ்டைல பார்த்து தெரிஞ்சது ஏ புக்கா பி புக் தான். அப்புறம் பி புக்ங்கிறது வந்து சாஃப்ட்வேருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். இவ்வளவுதான் இதோட ஸ்கேமே. ரொம்ப சிம்பிளா இருக்குன்னா மேஜரா நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இதில் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பணத்தை நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன அதாவது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உண்மைங்கிறது ஒரு உண்மையா தான் நடக்கும். ஆனா கண்டிப்பா அதுக்கு பின்பற்றும். அது மாதிரி நம்ம இது ஒரு ஆக்சுவலா எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தொழில் நம்ம ப்ராப்பரா கத்துக்கிட்டு நல்லபடியா பண்ணா கண்டிப்பா பண்ணலாம். நன்றி.